Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் சூப்பரா காரசாரமான crunchen MUNCY பண்ணி காமிக்க போறேன். பாருங்க, அதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து உடைச்சு விட்டுருங்க. அந்த எல்லோவை கலக்க வேண்டாம். ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டா அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இத பரத்த கூடாது, சன்னமா குண்டா தான் இருக்கணும். இதுக்கு லைட்டா எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் மேலே. நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போடுங்க. பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இருக்கிறத போட்டிருக்கேன். முட்டை குருமா மசாலா லைட்டாக தூவி விடுங்க. மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு எடுத்து விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பூனோ நைஃபோ ஏதாவது வச்சுக்கோங்க. தோசை கரண்டி வச்சு அழகாக திருப்பி விடுங்க. இது வெறுமையாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்க, அழகாக திருப்பி விட்டாச்சு. இப்போ அது ஒரு நிமிஷத்துக்கு அந்த தோசை கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த ஆம்லேட்டில் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டர் கூட வச்சுட்டு நீங்கள் அழகாக திருப்பிக்கலாம். பாருங்கள், எப்படி கலர்ஃபுல்லாக எம்மியாக வந்திருக்கு. இது ப்ரெட் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வெறுமையாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரச சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடுக்கு வேறு லெவல். பாருங்கள், இதை பார்த்தாலே சாப்பிட தோணுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபர் கேம்ப்ஸ். நன்றி, வணக்கம்.